ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மும்பை இந்தியன்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படின்ற வார்த்தையை கேட்டு 5 வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக 2020 மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் வின் பண்ணாங்க. அதன் பிறகு ஒரு டைட்டில் கூட அவங்க வின் பண்ணலை அப்படின்றது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் தான். பட் நல்ல ஒரு விஷயம் யோசிக்கணும். 2008 ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. 2008, 9, 10, 11, 12 இந்த 5 வருஷங்கள் கழிச்சு 2013 மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் வின் பண்ணுறாங்க. சேம் லைக் அப்படி தான் 2020க்கு பிறகு 5 வருஷம் ஆயிடுச்சு. 21, 22, 23, 24, 25க்கு பிறகு 2026 மும்பை இந்தியன்ஸ் கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 2027 டிஃபெண்டிங் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக நம்ம எல்லார் காதுலையும் ஒலிக்கும். அப்படின்ற வார்த்தையை நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் போடுறேன், எல்லோரும் பார்க்குறீங்க. 2026 ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் தாங்க கப்படிக்கும் 100%. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 2026 ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் வின் பண்ணோம். எப்படி ப்ரோ இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, எதனால் நான் இதை சொல்கிறேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனர்ஸ் பாருங்கள். என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11 நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டி காக் இவங்க 2 பேர் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 வில் ஜாக், நம்பர் 7 மிச்சல் சாண்ட்னர், நம்பர் 8 நமன் தேர், நம்பர் 9 ட்ரெண்ட் போல்ட், நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 தீபக் சகர், எய்தர் ஷர்துல் தாகூர் ஆர் மேபி மயங்க் மார்க்கண்டே கூட அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் என்னோட ஒரு ப்ராபபிளான ஒரு 11. இதில் நான் வந்து தீபக் சகரை மெயின் பிளேயராக நான் வைக்கிறேன் 11th பிளேயரில். ஆனது 2 பிளேயர் ஆப்ஷன்ஸ் பிச் கண்டிஷனை பேஸ் பண்ணி அவங்க மேபி பிளேயர்ஸ் ஆல்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் என்னோட ஒரு 11. உங்களோட 11ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இப்போது மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ரென்த்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் ஜஸ்பிரித் பும்ரா, வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா. இந்த 2 பேருமே ஒரு டீமில் ஒரே ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆடுறது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்றது நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பவுலர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் வேர்ல்டு நம்பர் 1 2 பேருமே ஒரே டீமில் இருக்குது. எந்த அளவுக்கு டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், 2024 மற்றும் 2026 T20 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் ரோஹித் சர்மா 2 பேருமே ஐபிஎல்லில் ஒரே டீமுக்கு ஆட போகிறாங்க அண்டர் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில். இது எந்த அளவுக்கு ஒரு டீமை ஸ்ட்ரென்த் பண்ணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. 2 பாயிண்ட்டு தரமான ஒரு ஸ்ட்ரென்த்து இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ பேட்ஸ்மேன் நல்லாவே இருக்காங்க, நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான். ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் 3 பேருமே தரமான பேட்ஸ்மேன்ஸ் தான், சொல்லவே தேவையில்லை. அண்ட் தென் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஹர்திக் பாண்டியா நல்லாவே ப்ளே பண்ணுவார். பவுலர் பும்ரா சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் ஒரே டீமில் ஆடுறது அந்த டீமுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் மற்றும் வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டர் 2 பேருமே ஒரே டீமுக்கு ஆடுறது நம்பர் 2 ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். அண்ட் நம்பர் 3 வேரியேஷன்ஸ், பவுலிங் வேரியேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுலிங் வேரியேஷன்ஸ் பாருங்களேன். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா, ட்ரெண்ட் போல்ட் இருக்கார். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா, பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கு தீபக் சகர் இருக்கார். பவர் பிளேயில் பவுல் பண்ண லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ட்ரெண்ட் போல்ட் இருக்கார். மிடில் ஓவர்ஸில் ஹர்திக் பாண்டியா இருக்கார். டெத் ஓவர்ஸில் பும்ரா இருக்கார். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் வேரியேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெத்தில் ஒருத்தர் தேவை, பும்ரா இருக்கார். பவர் பிளேயில் ஒருத்தர் தேவை, ட்ரெண்ட் போல்ட் இருக்கார். மிடில் ஓவர்ஸில் ஒருத்தர் தேவை, ஹர்திக் பாண்டியா இருக்கார். 3மே டேலி ஆகிடுச்சிங்களா வேரியேஷன்ஸ். அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். நமக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தேவை அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர் இருக்கார். ரைட் ஆர்மில் போடக்கூடிய ரிஸ்ட் ஸ்பின்னர் தேவை அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே இருக்கார். அண்டு மிஸ்டி ஸ்பின்னர் தேவை அப்படின்னா அல்லா கன்சஃபர் இருக்கார், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பிளேயர். அவரும் ஒரு மிஸ்டி ஸ்பின்னர், பவர் பிளேலையும் அவர் பவுல் பண்ணுவார். அண்ட் தென் ஆஃப் ஸ்பின்னருமா வில் ஜாக்கும் இருக்கார். ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. அண்ட் பேஸ் டிபார்ட்மெண்ட்டும் பக்காவாக இருக்குது. ஸோ பவுலிங் வேரியேஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். நம்பர் 3 உங்களை பொறுத்த வரைக்கும். நம்பர் 4th ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிண்டன் டி காக் 2019 மற்றும் 2020 மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடினப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைசி டைட்டில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வின் பண்ணவே கிடையாது ஒரு சீசன் கூட. பட் அகெயின் மும்பை இந்தியன்ஸுக்கு குவிண்டன் டி காக் வந்திருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு ஆர்டர் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர்,
ப்ளஸ் ஃபுல் ஷாட் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா குவிண்டன் டிகாக். என்ன பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸில் எப்படி ரோஹித் சர்மா இப்போ எப்படி ஸ்ட்ரைட் டிரைவ்னா சச்சின் டெண்டுல்கர் நிறைய பேர் வந்து சொல்லலாம். அண்ட் கவர் டிரைவ்னா எப்படி விராட் கோலின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபுல் ஷாட்னு வந்தால் ரோஹித் சர்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ரோஹித் சர்மாவுக்கு முன்னாடியே ஃபுல் ஷாட் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் வந்து ரிக்கி பாண்டிங். பட் அதை ஈஸியாக காமிச்சார் ரோஹித் சர்மா. ஃபுல் ஷாட்டை கொஞ்சம் கடினமாக ஆடிட்டு இருந்தார். பட் அதை ரொம்ப ஈஸியாக ஆட முடியும்னு சொல்லி ஈஸியாக ஆடி காமிச்சவர் தான் ரோஹித் சர்மா. அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஃபுல் ஷாட்டை நல்லா விளையாடக்கூடிய பேர் குவிண்டன் டிகாக். இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஐபிஎல்ல நீங்கள் பாருங்கள், குவிண்டன் டிகாக் நல்லாவே ஆடுவார். ஃபுல் ஷாட் பக்காவாக ஆடுவார். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் ஷாட்டுக்கு அவர் அவுட் ஆகவே மாட்டார். 10 பாலில் 8 பால் கண்டிப்பாக அவரால் 6 அடிக்க முடியும். அது ஷார்ட் பாலாக வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பிளேயர் தான் பார்க்கலாம். இது வந்து ஒரு 4வது ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அவங்களா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஸோ வீக்னஸ் சைடு வருவோம். வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய வீக்னஸ் கிடையாதுங்க. இன்ஜுரி அப்படின்ற ஒரு கன்சர்ன் மட்டும்தான். இன்ஜுரி மும்பை இந்தியன்ஸ் பிளேயருக்கு ஆகலை அப்படின்னா வீக்னஸே கிடையாது அப்படின்றத நான் பார்ப்பேன். இதில் பவர் பிளேயில் இதில் ஒரு ட்ரபிள் இருக்குது. ஏன்னா வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணக்கூடிய நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. குவிண்டன் டிகாக் பவர் பிளே நல்லா விளையாடுவார். பட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் கன்சிஃபர் பவர் பிளேயில் போல் போடுவார். ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், பும்ரா, ஹர்திக் பாண்டியா 5 பேருமே பவர் பிளேயில் போடுவாங்க. பட் எல்லாருமே ஒரே டீமில் இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே யார் போடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் அது ஒரு ஸ்ட்ரென்த்து தான். பட் கன்ஃபியூஷன் வருது இல்லையா, அது ஒரு சின்ன லைட்டாக ஒரு கன்சர்னாக நம்ம பார்க்கலாம். பட் எனிவேஸ் ஓகே, வீக்னஸ் அப்படின்றது பெருசாக கிடையாது. இன்ஜுரி வந்துருச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை மும்பை இந்தியன்ஸ்க்கு. எஸ்பெஷலி பும்ராவுக்கோ ஹர்திக் பாண்டியாவுக்கும் இன்ஜுரி அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா, அதுதான் ஒரு வீக்னஸ், மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி குமார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் சீசன் 2025 ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடினார். லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் அஸ்வினி குமார். தரமான ஒரு பவுலர். லாஸ்ட் சீசனில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 11 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். லாஸ்ட் சீசனில் குவாலிஃபயர் 2ல கூட அவர் விக்கெட்ஸ் நிறையா 2 விக்கெட் எடுத்துருப்பார் நினைக்கிறேன். 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். 1 விக்கெட் ஞாபகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி எடுத்தாரன்னு தெரியல. எனிவேஸ் ஓகே, அவர் நல்லா தான் பவுல் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வந்து நல்லாவே வந்து விளையாண்டுட்டார். ஸோ அதன் காரணமாக டைட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி கையை விட்டு போயிடுச்சு. இந்த வருஷம் ஹோப்ஃபுல்லி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ்ங்க. ஏன்னா வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஒரு யங் பிளேயர், நல்லாவே போட்டிருக்காரு. இந்த வருஷம் அவங்களை ட்ரை பண்ணுவாங்க இம்பாக்டில் கூட. அண்ட் தென் நமன்தீர் நம்பர் 7 ஆடுறாரு. நம்பர் 7 அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ரோலு, ஏன்னா ஃபினிஷிங் ரோலு. ஸோ அது ஈஸியாகவே வந்து நமன்தீர் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கிது. எப்படி சன்ரைசஸில் ஒரு அன்கிட் வர்மா நம்பர் 7 ஃபினிஷிங் ரோலில் வராரோ, அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்பர் 7 நமன்தீர் தான் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்றது தான் விஷயம். அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை அவர் வந்து ரெகுலர் பேசிஸில் நல்லா பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின் பிளேயராக வந்து டீமில் அவரை பயன்படுத்துறதுனா வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி மெயின் பிளேயராக தான் இருக்கார். சம்டைம்ஸ் இம்பாக்டில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நமந்தீர் டெத்தில் மேபி ஒரு 1 or 2 பால்ஸில் 1 6 or 2 6 இந்த மாதிரி வந்து அவங்க அடிச்சிட்டார் அப்படின்னா மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயராக போயிட்டு பவுலிங்கில் உள்ள மைக் பார்க்கடே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட் அப்படின்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. த்ரெட் அப்படின்றது சேம் இன்ஜுரி கன்சர்ன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், குவிண்டன் டிகாக்காக இருக்கட்டும், அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், ஓவர் 30 ஏஜுக்கு மேலே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அந்த இன்ஜுரி லைக் ஒரு சின்ன கிராம்ப் ஏதோ ஒன்று சம்திங் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் ஒரு த்ரெட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் தென் மறக்கக்கூடாது, பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேருக்கும் இன்ஜுரி வந்துச்சுன்னா மும்பை இந்தியன்ஸோட நிலைமை கவலைக்கிடன் ஆகிடும். ப்ளஸ் தீபக் சகருக்கும் சொல்ல வரேன், ஏன்னா அவரு நிறைய முறை வந்து இன்ஜுரினால் அவஸ்தைப்பட்டிருக்காரு. ஓகே, இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு ஸ்வாட் அனலைசிஸ். பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் ஹோப்ஃபுல்லி எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத. மும்பை இந்தியன்ஸுக்கு ஈக்குவலாக எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த 2 டீமும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஃபைனல்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ஃபைனல் வருவாங்க. பட் ஃபைனல் வந்தால் ஃபைனலில் பெங்களூர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் ஃபைனல் வருவாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் வருவாங்க, ஃபைனலில் வின் பண்ணுவாங்க. அந்த 2 டீமில் ஒரு டீம் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வருவாங்க. 2 டீமுமே வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, மற்ற டீமை பற்றி நம்ம நாளைக்கு வீடியோஸில் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.